கன்னியாகுமரி தனியார் மருத்துவக் கல்லூரியில் மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் கல்லூரி முதல்வர் மீது சந்தேகம் உள்ளதாக கூறி சக மாணவிகள் போராட்டம் நடத்துவதால் பதற்றம் நிலவுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருள்குமார் வழங்க தற்பொழுது கேட்கலாம். அருள்குமார், வணக்கம். சொல்லுங்க. கன்னியாகுமரி தனியார் மருத்துவக் கல்லூரியில் மாணவி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த சம்பவத்தில் கல்லூரி முதல்வர் மீது சந்தேகம் இருப்பதாக கூறி சக மாணவிகள் தற்பொழுது போராட்டம் நடத்திட்டு வர்றாங்க. பதற்றம் தொடர்ந்து நிலவி கொண்டிருக்கிறது. விவரங்கள் என்ன, விரிவாக வழங்குங்க. வணக்கம் ரம்யா. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியில் பெத்லகேம் என்ற தனியார் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. நர்சிங் கல்லூரியான இந்த கல்லூரியில் கேரளாவை சார்ந்த ஆஸ்லின் குக்கு என்ற மாணவி 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். இந்த மாணவி சில மாதங்களுக்கு முன்பு அந்த கல்லூரியில் விடுதியில் தரமற்ற முறையில் உணவு வழங்கப்பட்டதாக கூறி சக மாணவிகளை திரட்டி போராட்டம் நடத்தியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து அந்த கல்லூரி நிர்வாகத்தினர் இந்த மாணவி மீது அவ்வப்போது பலவித மன அழுத்தம் ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. மேலும் கடந்த 14ஆம் தேதி சுதந்திர தின கொண்டாட்டம் அந்த கல்லூரியில் நடைபெற்றிருக்கிறது. அப்போது அந்த கல்லூரியில் அந்த மாணவி செல்போன் கொண்டு சென்றதாக கூறி மாணவியின் கைப்பை உட்பட மாணவியின் அறையை சோதனை செய்திருக்கிறார்கள். ஆனால் மாணவியோ தான் செல்போன் எடுத்து வரவில்லை, செல்போன் தன்னிடம் இல்லை என்றும் தொடர்ந்து கூறி வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் அந்த கல்லூரி முதல்வர் சீஜா அவரை கடுமையாக தகாத வார்த்தைகள் பேசி திட்டியிருக்கிறார். இதனால் மனமுடைந்த அந்த மாணவி கல்லூரியின் 3வது மாடிக்கு சென்று அங்கிருந்து குதித்து தற்கொலைக்கு முயன்றார். தொடர்ந்து உயிருக்கு ஆபத்தான முறையில் அவரை தனியார் மருத்துவமனையில் அனுமதித்திருந்தனர். அந்த நேரத்தில் உறவினர்களுக்கு தகவல் கொடுத்தனர். உறவினர்களுக்கு தகவல் கொடுத்து மாணவி தோரணம் கட்டும் போது தவறி கீழே விழுந்ததாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தாய் தந்தை மற்றும் உறவினர்கள் மருத்துவமனைக்கு வந்த போதுதான் அவர் தற்கொலைக்கு முயற்சி செய்த சம்பவம் தெரிய வந்தது. தொடர்ந்து அவரை அங்கிருந்து உயர் சிகிச்சைக்காக கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். நேற்று அதிகாலை அந்த மாணவி அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் அந்த மாணவியின் உடற்கூறு ஆய்விற்காக கேரள மாநில மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மாணவிகள் மற்றும் மாணவர்கள் அந்த மாணவியின் சாவுக்கு நீதி கேட்டு கல்லூரி போராட்டம் நடத்தினார்கள். தொடர்ந்து காலை துவங்கிய அந்த போராட்டம் தற்போது வரை அந்த போராட்டம் தொடர்ந்தது. தொடர்ந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சம்பவ இடத்திற்கு மாணவிகளின் கோரிக்கைகள் 12 அம்ச கோரிக்கைகள் உடனே அந்த கல்லூரி முதல்வர் சீஜா உட்பட குற்றவாளிகளை உடனே கைது செய்யலாம் உட்பட பல கோரிக்கை நிபந்தனைகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் மாணவிகளுக்கு உத்தரவாதம் கொடுத்ததை தொடர்ந்து அந்த போராட்டம் தற்போது கைவிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து கேரளாவிற்கு, அதாவது மாணவியின் உடல் வைக்கப்பட்டிருக்கும் கேரள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கருங்கல் போலீசார் அங்கு சென்றார்கள். அப்போது அந்த போலீசாரை இறந்த மாணவியின் உறவினர்கள் தடுத்து நிறுத்தி ஆடியோ தலைமையில் தான் இங்கு உடல்கூறு ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்று போலீசாரை தடுத்து நிறுத்தி தற்போது போராட்டம் நடத்தி வருகிறார்கள். உடனே கோரிக்கைகள் உடனே நிறைவேற்றப்பட வேண்டும், முதல்வர் கைது செய்யப்பட வேண்டும், அது மட்டுமில்லாமல் ஆடியோ தலைமையில் இந்த உடல்கூறு ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி உறவினர்கள் கேரள மாநிலத்தில் உள்ள மருத்துவமனையில் குமரி போலீசாரை சிறைபிடித்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். ரம்யா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருள்குமார்.